ஆகுறது அவங்களுமே சேஞ்ச் ஆகி ஃபேமிலிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. அது தீவிரமா செய்யக்குள்ள இன்னும் கொஞ்சம் நல்லபடியா ஒரு இது இருக்கு. அது உணர முடியுது. அது தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூமா. Recording in progress. Sorry. One second. சார் வாய்ஸ் வரலைங்க சார். எஸ், ஓகே. மைக் ஆஃப் பண்ணி இருந்திருக்கு, நான் கவனிக்கல. நம்ம வந்து இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஹவு நெகட்டிவ் எமோஷனல் எஃபெக்ட் யுவர் லைஃப். உங்களோட வாழ்க்கையில இந்த இஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக் அதோட பேஸ்டா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல்ஸ் உணர்ச்சிகள் அது வந்து எங்க உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா, உண்மையிலேயே நமக்கு உள்ள ஒரு மாதிரி சங்கடம், கவலை, பொறாமை, எதிர்பார்ப்பு, நெருடல், வலி இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க அண்ணன், உங்க அக்கா, உங்க தம்பி, உங்க ஃப்ரெண்டு நல்ல ஒரு வீடு கட்டினா மனசுக்குள்ள ஒரு வலி இருக்குதா இல்லையா? என்னடா நம்ம லைஃப், இந்த லைஃப் மட்டும், நம்மளோட லைஃப் மட்டும் இப்படியே போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு கவலை இருக்குதா இல்லையா? யாரோ ஒருத்தர் வந்து 5 கோடியில வீடு கட்டினா உங்களுக்கு கவலை இல்லை. ஆனா உங்க கூடயே இருக்கக்கூடிய, தினசரி வாழக்கூடிய, ஒரு நாளும் உங்களோட தோள் மேல தோள் போட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில பாவம் அவரு ஏதாவது ஒரு வீட்டை கெட்டதா உங்களுக்கு கொஞ்சமா வலிக்குதா?
ஒரு சங்கடம் உங்களுக்குள்ள, அவரை பத்தி இல்ல, உங்களை பத்தி ஒரு தோணல் இருக்கு இல்லையா? என்னடா நமக்கு மட்டும் ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குது. நம்ம விட சின்ன பையனா இருக்கிறான், பெருசாலாம் வியாபாரம் பண்ணல, பெருசா அறிவும் கிடையாது, எனக்கே தெரியும். அவன் சும்மா ஏதாவதெல்லாம் பேசிட்டு திரியுவான், ஒல ஒலன்னு தான் பேசுவான், ஒரு டோன் கூட ஒழுக்கமா இருக்குது. பாரு எவ்வளவு பெருசா அவ கட்டிட்டா. உங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க, நீங்க அங்க போயிருப்பீங்க. ஆனா உள்ள ஒரு அப்படியே மனசு ஒரு கவலை, ஒரு கண்ணுக்குள்ளார இந்த இடத்துல ஒரு வேர்வு வரும். என்னடா நம்ம லைஃப்னு தோணும் போது வருதா இல்லையா? உங்களுடைய உற்றார் நோ சார் ஐ எம் பிராக்டிஸ் மா யூ ஆர் இன் அவர், நீங்க நம்ம கிளாஸ்ல வேற லெவல்ல இருக்கிறீங்க, எனக்கு வராது நீங்க சொல்லக்கூடாது. புரியுதா? உங்களுக்கு அதுக்கு தான் ட்ரைனிங்கே கொடுத்துருக்குறோம். ஐ எம் பிராக்டிஸ் வெல்லாமா, நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு அந்த நெருடலே வர்றதில்லை. நான் ஜென்ரல் மனிதர்களை பத்தி சொல்றேன். புரியுதா? நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து இங்க வந்து தப்பா போயிடும். உங்களுக்கு அப்படிதானே இருந்துச்சு, என்னடா என் வாழ்க்கை சரியில்லை, ஏன் எனக்கு வந்து ஒரு மாதிரி கவலையா இருக்குது, ஏன் எனக்கு வந்து சங்கடங்கள் வருது, ஏன் எனக்கு வந்து வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்குது, அப்படி உங்களுக்குள்ள எவ்வளவோ தோணல்கள் வந்துட்டே தானே இருந்துச்சு. அப்படிதானே இருந்தீங்க ஷியாமா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஸோ இன்னைக்கு உங்க வாழ்க்கை மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம கொடுத்த பயிற்சி, உங்களோட ஒரு ஒரு நிலைகளும் நீங்க கடந்து வந்தனால. அப்போ நமக்கு உண்மையிலேயே நமக்கு யார் மேல அதிக கோபம், அதிக தாபம், அதிக எதிர்பார்ப்புகள், அதிக சங்கடங்கள், அதிக கவலைகள், அதிக துக்கங்கள் வருதுன்னா நம்மளுடைய நியர்பை பர்சன்ஸ், நம்மளோட நல்ல உறவுல இருக்கிற மனிதர்கள், இவங்களோட மாற்றங்கள் தான் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அவங்க என்ன சொன்னாலுமே நம்மளோட மனசு, நம்மளோட நெஞ்சு வலிக்கும். நம்மளை அன்பா பார்த்தாலும் நமக்கு சங்கடம் வரும், அரவணைப்பு இல்லாமல் இருந்தாலும் வரும், நம்ம மேல கோவப்பட்டாலும் வரும், என்ன ரியாக்ஷனாக இருந்தாலும், என்ன எமோஷனலாக இருந்தாலும், இது எல்லாமே நம்மை சார்ந்தவர்களோட, நம்மளுடைய உற்றார் உறவினரோட தான் நமக்கு பிரச்சனை. ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல் என்னங்கிறது நமக்கு புரியுது. பாருங்க எவ்வளோ மோசமா நம்ம இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் 100 கோடி சம்பாரிச்சா நமக்கு கவலை இல்லை, யாரோ ஒருத்தர் எங்கேயோ அடிபட்டா அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனா நம்ம உறவுகள்ல அப்போ நம்ம பிளஸ் எடுக்கிறோம், மைனஸை வேணுன்னே பூசி மறைக்கிறோம். பிளஸ் என்ன, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து, சங்கடங்கள், ஏதாவது ஒரு விபத்து, மரணம் எது வந்தாலும் வந்து நம்ம துடிச்சு போயிடுறோம் இல்லையா? யாரெல்லாம்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மளுடைய டீப் டெப்தான அந்த மனிதர்கள், உறவுகள். ஆனால் நமக்கு இல்லாம, அந்த உறவு இல்லாம, அந்த ஒரு டச் இல்லாத வெளி மனிதர்களுக்கு என்ன வச்சாலும் நமக்குள்ள பெருசா ஃபீலிங்ஸ் இல்லை இல்லையா? பெருசா சங்கடங்கள் நமக்கு இல்லை. நம்ம அப்படியே வந்து ஒரு பெருசா உள்ள எண்ணம் தோணாம, சரி ஓகே அப்படியா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு வாக்கப் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கிறோம் இல்லையா? வாக்கவே அப்படின்னு அதை விட்டுட்டு போயிடுறோம். பட் நமக்குள்ள நடந்தா, நம்ம குடும்பத்துல நடந்தா, நம்மளோட ஃபேமிலியில நடந்தா, நம்மளை சுற்றுவட்டத்துல நடந்தா, நம்ம நண்பர்களுக்கு நடந்தா அது நம்மளை பயங்கரமா பாதிக்குது. இதுல நமக்கு ரொம்ப மோசமான ஃபீல் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய உணர்வுகள் தூண்டக்கூடிய அவங்களுக்கு நடந்த நன்மைகள் நம்மளை பாதிக்கின்றது, நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கின்றது அப்படிங்கிறது. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? நம்மளோட ஃபீலிங்ஸை நல்ல ஃபீலிங்ஸா, கெட்ட ஃபீலிங்ஸா, ரியலா வந்து நம்ம சரியாதான் சிந்திக்கிறோமா, தப்பா சிந்திக்கிறோமா, நம்மளுடைய சிந்தனைகள்ல சரியான நிலையில நம்ம இருக்கிறோமா, நம்மளோட சிந்தனைகளுக்கு வந்து சரியான காரணங்கள் இருக்கா, அதுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும். நீங்க நிறைய இடத்துல எனர்ஜி லாஸ் ஆகிறது இந்த இடத்துலதான். நம்ம ப்ராப்ளம் என்ன,
உங்க அண்ணன் வந்து நல்ல வீடு கட்டிட்டாரு, ஒரு காரு வாங்கிட்டாரு, ஏதோ நல்ல பிசினஸ் செட்டப்பா ஓடிட்டு இருக்குது. உங்களை பாக்குறவன் என்ன சொல்லுவான்? ஒரே வீட்டுல தானே பிறந்தீங்க, ஒரே அப்பா, ஒரே மாதிரி தானே உன்னை படிக்க வச்சாங்க, ஒரே மாதிரி தானே உன்னை வளர்த்துனாங்க, நீ ஏன்டா இப்படி மோசமா இருக்கிற? உனக்கு மட்டும் விளங்கவே விளங்காதாடா? எவ்வளவு மோசமா, எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு வார்த்தைகள் கேட்கிறோம் இல்லையா? ஸோ இதை கேட்டு அழுத்து போய் எனர்ஜி லாஸ் ஆகி மனசு வலிச்சு ஒருத்தரும் வந்து நீ எல்லாம் எப்பதா சரியாவையும். உங்க அண்ணனை பாரு, உன் தம்பி பாரு, அங்க பாரு சித்தப்பா பசங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க பாரு. உன் நண்பன் தானே, உன் நண்பன் தானே, உன் கூட தானே சுத்தினா, நீ அவனை எத்தனை நாள் பைக்ல போயிடுவேன் பாரு, லண்டன்ல போய் வேலை செய்யறான், நீயே இங்க சட்டி உருட்டிக்கிட்டே இருக்கிற இப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? இந்த பிரச்சனை பூராமே எங்க நமக்கு வருது, எங்க வழிகள் வருதுன்னா ரொம்ப டீப் ரிலேஷன்ல தான் இந்த பிரச்சனையே வருது. உங்களை கம்பேரிசன் பண்றது எங்க கம்பேரிசன் பண்றாங்க? உங்களுடைய அந்த டீப் ரிலேஷன்ல தான் இந்த கம்பேரிசமும் நடக்குது. இப்படி தொடர்ந்து நம்மளோட எனர்ஜியை முழுசா வலிச்சு இழுத்து இன்ஜெக்ஷன் போட்டு உறிஞ்சி எடுக்கிறதெல்லாம் இந்த விஷயம்தான். அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? பயங்கரமா டவுன் ஆகி எமோஷனல் ஆகி மனசே விட்டு போய் என்னடா வாழ்க்கை சே போ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம் இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்மளை போட்டு வாட்டி வதைக்கிறது, நம்மளை வந்து டவுன் ஆக்குறது, நம்மளோட எனர்ஜி லாஸ் பண்றது, அதாவது நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ், வலி, குத்து குத்துன்னு குத்துறது, இது எல்லாமே வந்து நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான எண்ணங்கள். நமக்கு வந்து 2 தாட்ஸ் இருக்கு, ஒண்ணு நல்ல தாட்ஸ், இன்னொன்னு கெட்ட தாட்ஸ் இல்லையா? அந்த தாட்ஸ் உருவாவது எங்கேன்னு பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ், நமக்கு வந்து அந்த எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கு காரணம் நமக்குள்ள வரக்கூடிய ஃபீலிங்ஸ். என்னடா லைஃப் அப்படின்னு தலையை போட்டு உருட்டும் போது வரக்கூடிய ஃபீலிங்ஸ் தான். நல்ல ஃபீலிங்ஸ் இருக்கு, கெட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த நல்ல ஃபீலிங்ஸை மட்டுமே நம்ம எடுத்துக்கக்கூடியவர்களாக இருக்கோம். இந்த நல்ல ஃபீலிங்ஸை மட்டுமே நம்ம வந்து நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கும். எப்ப பார்த்தாலுமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அமைதியா இருக்கணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், இப்படியே நம்ம சிந்திக்கிறோம். ஸோ அது வந்து எப்படி ரியாலிட்டிக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப நமக்கு சில இடங்கள்ல வந்து இந்த அமைதி, நல்ல இது, நல்ல லவ், நல்ல ஆக்டிவ், இதெல்லாம் சுகமான வாழ்க்கை, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நெகட்டிவ் தாட்ஸ், ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளார பாருங்களேன். நல்லது கிடைக்கலைங்கிற எண்ணம் தான் உங்களோட நெகட்டிவையே உருவாக்குது. நமக்கு கிடைக்கலங்கிற பிரச்சனை, நடக்கலைங்கிற பிரச்சனை, நமக்கு செல்ஃபா லவ் இல்லை, நம்ம எதையும் அட்ராக்ட் பண்ண முடியல, சுகமான நிலை இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் தான் உங்களை அதிகமா வாட்டி வதைச்சு நெகட்டிவாக மாறுவதே. நீங்க லோ எனர்ஜிக்கு போறதுக்கு காரணமே எனக்கு கிடைக்கலங்கிறது. எப்படி சாத்தியமாகும் சிந்திச்சு பாருங்களேன். உங்க தம்பி மாதிரியே நீங்க எப்படிங்க வாழ முடியும்? உங்க அப்பா மாதிரியே நீங்க எப்படிங்க வாழ முடியும்? உங்க அண்ணன் மாதிரியே நீங்க எப்படிங்க வாழ முடியும்? சாத்தியமே இல்லையில்ல. நீங்க வேற பேட்டர்ன், அவரு வேற பேட்டர்ன். நீங்க வேற மாதிரி, அவரு வேற மாதிரி. உங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு, அவருக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இங்க என்ன மேட்ரு அப்படின்னா, உங்களை நீங்க புரியல. உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த நீங்க உணரல. அவ்வளவுதான் விஷயம். இத விட்டுட்டு அவன் நல்லா இருக்கிறான், அவன் அப்படி ஆகுறான், இவன் இப்படி ஆகுறான், இவன் மேல போறான், அவன் மேல போறான்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க இந்த ரோல் தான் நடந்துட்டே இருக்கும்.
இந்த இந்த ஃபீல் தான் உங்களை நெகட்டிவா மாத்திட்டு இருக்குது. உங்க வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுகிறது. இந்த கம்பேரிசம் தான் சரியான சாட்டை அடி. நிறைய பேத்துக்கு வந்து இந்த புரியாமையே உங்களை நீங்க எனர்ஜி லாஸ் பண்ணிடுறீங்க. எதுனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் வர்றது அந்த சக்சஸ் ஆனவனோட பேர் தான். அவன் பேரு தான் ஞாபகம் வரும். அதை கேட்டுட்டாலே எந்த வேலையுமே செய்ய தோணாது. அப்படியே உட்காந்துக்குவீங்க மணிக்கணக்கில் அப்படி கண்ணத்தை வச்சு. நான் முயற்சி பண்றேன், நான் நடக்குது இல்லை. நான் எதையோ ட்ரை பண்றேன், ஆனா ஆக மாட்டேன் அப்படின்னு அந்த நபரை நினைச்சாதான் நீங்க லோ ஆகுறீங்க. உங்களோட எனர்ஜி வந்து கீழே போயிடுது. ஸோ நம்ம அந்த எண்ணங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ஷன் பண்ணணும் இல்லையா? சரிப்படுத்தணும். ஒரு நல்ல மைண்ட் செட்டுக்குள்ள நம்ம வரணும். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்குள்ள வர்றதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய விஷயத்த விடணும். நான் வேற, அவன் வேற. என்னோட செயல் வேற, அவனோட செயல் வேற. நான் செய்வேன், இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் சரியாவேன், நான் சக்சஸ் ஆயிடுவேன், நான் மேல வந்துடுவேன் அப்படின்னு உங்களையே நீங்க நம்பணும். மெயின் கான்செப்ட் அங்கதான். இந்த கம்பேரிசன் பண்ணி பண்ணி இந்த உலகம் உங்களை வந்து போட்டு மிதி 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 மிதின்னு மிதிக்கும். நீ அப்படி இல்லை, நீ இப்படி இல்லை, நீ அதை செய்யல, நீ இதை செய்யல போட்டு நம்மளை வாட்டி வதச்சு மிதிச்சு சட்னி ஆக்குவாங்க. ஸோ அந்த சட்னியில எல்லாம் நீங்க போய் மாட்டிடக்கூடாது. நம்ம உட்காந்து ஆலோசனை பண்ணணும். பிரச்சனை என்ன? டேய், நீ சம்பாதிக்கிறவன் தான்டா எனக்கு பிரச்சனையே. நீ நல்லா சம்பாதிக்கிறத எனக்கு பிரச்சனையே. ஏன்னா என்னோட எனர்ஜியை திங்கிறதே நீதான். நான் நல்லாகணும்னு நினைக்கிறத கெடுக்கிறதே நீதான். நீ நல்லானனாலதான் எனக்கு பிரச்சனையே. இத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ உன்னை பத்தி நான் நினைக்க மாட்டேன். நான் ஒரு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். 14, 15 வயசு இருக்கும். அப்ப என்னோட ஒரு ஃப்ரெண்டோட கடையில போய் நாங்க உட்கார்ந்துருக்கும் போது அது பெரிய ஒரு ஹார்ட்வேர் கடை. பிரம்மாண்டமா லோடு இறங்கும், ஏறும், பயங்கரமா விற்கும். அப்போ அவர் வந்து அவரோட மகனுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு அட்வைஸ் சொல்லி தந்தார். நான் இன்னைக்கும் அதை கடைப்பிடிக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய பிசினஸ் வேணா பண்ணு, ஆனா என்ன பிசினஸ் பண்ணாலும் உன்னால கடன் இல்லாம பிசினஸ் பண்ண முடியும். நீ 1000 கோடிக்கு பிசினஸ் பண்ணீங்கன்னா உனக்கு ஒரு 300 கோடியாவது கடன் இருக்கும். நீ ஒரு 1 லட்சம் ரூபா பிசினஸ் பண்ணீங்கன்னா உனக்கு ஒரு 35,000 40,000 கடன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரோலிங் சிஸ்டம். இந்த இந்த சர்க்கிள்ல தான் இது ஓடிட்டு இருக்கும். ஒரு விஷயம், உன் கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகுது, பக்கத்து கடையில எவ்வளவு வியாபாரம் ஆகுதுன்னு எந்திரிச்சு போய் எட்டி பாத்துறாத. நீ நெகட்டிவாக மாறி விடுவாய். உனக்கு என்ன வியாபாரம் ஆகுது, உன்னோட கஸ்டமர் யாரு, நீ என்ன செய்ய முடியும், அதை மட்டும் சிந்தி. இந்த பக்கத்து கடையில என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு போய் பாத்துறாத அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாரு, கடன்காரன் வந்தா ஃபேஸ் பண்ணு. இன்னைக்கு வியாபாரம் கம்மியா இருக்கா, உனக்கு நாளைக்கு, உனக்கு நாளானைக்கு, உனக்கு அதுக்கு அடுத்த நாள் தைரியமா உட்கார்ந்து சொல்லு, நீ ஓடி மட்டும் போயிடாத அப்படின்னு 2 அட்வைஸ் கொடுத்தாரு. எப்போ? என்னோட 14 வயசுல. ஆழமா என்னோட மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. 11 பிரான்ச் இயற்கை உணவகம், உணவகம் இல்ல, இயற்கை உணவு அப்படின்னு ஒரு ட்ரை ஃப்ரூட் ஷாப்ஸ் நம்ம வந்து கோவை, கேரளா எல்லா இடங்கள்லயும் நம்ம வந்து திறந்திருந்தோம், வச்சிருந்தோம். கொரோனாக்கு முன்னாடி அவ்வளோ கடைகள் வந்து நம்ம கையில இருந்துச்சு. ஸோ கொரோனால வந்து கொஞ்சம் எல்லாம் வந்து பார்ட்னர் அது இதெல்லாம் கழட்டி விட்டு இப்போ வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்றது இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் அவர் சொன்னதை நான் நினச்சிக்குவேன். நான் நிறையா வெறும் தோத்து போய் கடைசியில் வெறும் ஒன்றுமே இல்லாமல் 2000 ரூபாயில் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு அந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 லட்சம் ரூபா வரைக்கும் கொள்முதல் மட்டும் இருக்கிற மாதிரி மாற்றினேன்.
ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணமும் அவரோட அந்த சொன்ன விஷயம் தான். எப்பவுமே ஏன்னா நான் அந்த 2000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணும்போது எனக்கு பின்னாடி நிறைய கடைகள் இருக்கும். அவங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய கடைங்க. அவங்க பயங்கரமா வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்க வந்து சொல்றது கேட்டாலே நமக்கு மனசெல்லாம் அப்படி துடிக்கும். ஆனா ஒரு நாள் நானும் அதுல ஒரு ஆளா உட்கார்ந்து வியாபாரம் பண்ணேன். ஸோ வாழ்க்கை அப்படியெல்லாம் நிறைய கடந்து வந்தேன் நான். என் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா படிச்சிருக்கிறேன். நிறையா டிகிரி வாங்கியிருக்கிறேன். அதே டைம்ல வந்து நிறையா பிஸ்னஸும் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பெரிய சுழற்சியை வந்து நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஸோ அதில் அவர் சொன்ன அட்வைஸ் அதுதான். உனக்கு என்ன எவ்வளோ பெரிய நீ இதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ லோ பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நீ பக்கத்தில் இருக்கிறவனை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காத. அதே தான் இன்னைக்கு நம்ம சொல்ற ஒரு நிகழ்வு என்னன்னா, உன்னோட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெரியப்பா, சித்தப்பா, உன்னோட உறவுகள், உன்னோட நண்பன், நீ அவன் என்ன பண்றான்னு நீ பார்க்காத. அவன் இருந்தா இருந்துட்டு போறான். அவன் தான் உன்னோட பக்கத்து கடைக்காரன். வாழ்க்கையில் அங்கதான் உங்க எனர்ஜி ஃபுல்லாமே உறிஞ்செடுக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து அந்த கம்பேரிசன் பண்ணி தான் உங்களை கஷ்டப்படுத்துறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பயம், அச்சம், துக்கம், கவலை, சோகம், பொறாமை, சந்தேகம் எல்லாம் கலந்த கலவை உங்களுடைய உறவுகள். அதை வந்து நம்ம கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணணும், தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டு நான் யூனிக், நான் என்னோட வேலைகளை செய்ய போறேன், நான் என்னோட முன்னேற்றத்தை பத்தி நான் சிந்திக்க போறேன், என்னோட பயங்களை, என்னோட ஃபீலிங்ஸை, என்னோட எமோஷனலை நான் கண்ட்ரோல் பண்ண போறேன். உன்னை பத்தி நான் சிந்திக்க மாட்டேன், நான் என்னை பத்தி சிந்திப்பேன், நான் என்னோட செயல்களை வந்து செய்வேன். என்னோட எனர்ஜி லோ ஆகிறதுக்கு இந்த உண்மையை வந்து நீங்க உணர்ந்தே ஆகும். அப்போ அவங்க யாராவது நல்லானா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரக்கூடாது. அங்க வரும்போது தான் உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்க லோ ஆகுறீங்க, டவுன் ஆகுறீங்க. அந்த கம்பேரிசன் தான் உங்க வாழ்க்கையவே கேள்விக்குறியாக மாற்றுகிறது. நீங்க ஒரு தனி மனிதர், நீங்க ஒரு தனிப்பட்ட மனது நிலையில் இருக்கக்கூடிய, தனிமையான இருக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் புரியாம நம்ம வந்து நம்மளோட எனர்ஜி எங்க லாஸ் ஆகுதுன்னு தெரியாமே நம்ம திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ யாரு உரியறாங்கிறத புரிஞ்சுக்கணும். எங்க நம்மளோடது ஓட்டையாகி வெளியே போகுதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஓட்டை அடைச்சாதானே அப்புறமா ரீஃபில் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். இங்க ஓட்டை எங்கங்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நிறைய சங்கடங்கள், துக்கம், கவலை, பயம், மெயினா சந்தேகம், அதே மாதிரி கன்ஃபியூஸ், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாத கன்ஃபியூஸ். ஸோ இந்த நெகட்டிவ் ஃபீலிங் தான் உங்களை வந்து கீழே போறதுக்கு காரணமாக இருக்குது. இதை தெளிவா புரிஞ்சு தெரிஞ்சு அதை வந்து கால்குலேட் பண்ணி, ஓகே இங்கே தான் நம்மளோட லாஸ், இதை செய்யலாம் நினைச்சாதான் எனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் வருது, இதை கையில் எடுக்கலாம் நினைச்சாதான் நான் எங்கேயோ ஸ்ட்ரக் ஆகுறேன். ஸோ இங்கே ஒரு பயங்கரமான மோசமான ஒரு மனநிலை இருக்கு. அது என்னன்னா, உங்க பாடி அண்டு சோல், உங்க உடலும் உங்களுடைய மனமும் ஒருங்கிணைந்தது தான் நீங்க. நான் எதையும் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், என்னோட மனசும் என்னோட உடலும், என் உடல் டயர்ட் ஆயிருது. ஒரு செய்யணும்னு நினைச்சாலே காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சாலே உடம்பு ரொம்ப டயர்டா, உடம்பு வலி, கை வலி, கால் வலி, கண்ணு இருட்டு கட்டுது, நல்ல தூக்கம் வருது. இன்னைக்கு வந்து ஒரு 7 மணிக்கு நம்ம வாக்கிங் போனோம்னா அங்க ஒரு பிக் பி வருவாரு. அவரோட 2 தடவை ஹை சொன்னா 3வது தடவை நம்மளை பார்த்து அவர் ஹை சொல்லுவார். ஸோ அந்த ஹை சொன்னார்னா நம்ம ஒரு ப்ராஜெக்டை அவர்கிட்ட கொண்டு போக முடியும், ஒரு விஷயத்தை அவர்கிட்ட பேச முடியும், பேசினா ஒரு பிஸ்னஸ் நடக்கும் இப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா நம்ம பிரச்சனை என்ன? 6 மணிக்கு எந்திரிக்க முடியல, 6 மணிக்கு கண்ணு முழிக்க முடியல. எனக்கு தெரியுது இந்த பொருள் செஞ்சா நான் நல்லாயிருவேன்னு தெரியுது, நான் உருப்பிட்டுருவேன்னு தெரியுது, ஆனா நான் அதை செய்ய மாட்டேன், தூங்குவேன். என் வாழ்க்கை நல்லாகிறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்க மாட்டேன், நான் திரும்ப திரும்ப குழியில தான் உழுகுவேன் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கான வழிகளை செய்யறோம். ஏன்? உங்களுக்கு தூக்கம் வரும், கண்ணு இருட்டு கட்டும், உடம்பு வலிக்கும், நெஞ்சு துடிக்கும், எல்லாம் நடக்கும். அப்போ உங்களோட நெகட்டிவ் அங்க ஆக்டிவ்ல இருக்குது.
நீ உன்னையே அழிக்கிறக்கான நிகழ்வு. இது உண்மையில எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இது உங்களுக்குள்ளாரையே ஒரு மோசமான நிலைய ஏற்படுத்திருச்சு. மோசமான ஒரு பழக்கத்த உங்களுக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இது உடம்பு பழகிருச்சு. அப்ப இத நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா, நம்ம உடம்பு ஏன் இப்படி ஒரு பழக்கத்த பழகுச்சு? நம்மனால ஏன் காலையில கண்ணு தொறக்க முடியல? அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க நெறைய தடவ எனக்கு கிடைக்கல, எனக்கு நடக்கல, எனக்கு நான் சரியில்ல, எனக்கு இது ஆக மாட்டேங்குது. இப்படி ஒரு நெகட்டிவ உங்களுக்குள்ள வளர்த்தி வச்சிருக்கிறீங்க. ஆக்சுவலா உங்க மனசுல எமோஷனலா நீங்க என் வாழ்க்கை சரியில்ல, நான் முன்னேறல, என்னால முன்னேற முடியாது. ஏன்னா எனக்கு அந்த தகுதி இல்ல, எனக்கு கிடைக்காது, நான் வளர மாட்டேன், எனக்கு எல்லாமே கேள்விக்குறி. இவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், இவன் மோசமா இருக்கிறான், இவன் சூப்பரா இருக்கிறான். இப்படி வாழ்க்கை பூரா கம்பேரிசம், பிரச்சனை, மன அழுத்தம், சோர்வு இதையெல்லாம் வச்சு 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 அதையெல்லாம் அப்படியே மூட்டை மூட்டை மூட்டையா சேர்த்தி ஒரு பெரிய தலையில ஒரு பெரிய மலையே தூக்கி வச்சிருக்கீங்க. அந்த மலையை தூக்கி நடக்கும்போது உங்க உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் நோய், தூக்க நோய். காலையில எந்திரிக்க முடியல, கண்ணு துறக்க முடியல, வேலை செய்யலாம் நினைச்சா நடக்கல, அந்த ஆளை போய் பாத்திரலாம் நினைச்சா 9 மணிக்கு மீட்டிங் வச்சா நான் 9:30 மணிக்கு தான் போவேன். அது வரைக்கும் நான் நல்லா எதையோ சிந்திச்சுட்டு இருப்பேன். கரெக்டா எனக்கு தெரியும் இன்னைக்கு போனா இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ன்னு, இந்த மேட்டரை நம்ம அங்க பேசிட முடியும்னு தெரியும். ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்னா, காப்பி குடிக்கணும்னு தோணும், குளிக்கணும்னு தோணும், திங்கணும்னு தோணும், பின்னாடி வருதுன்னு தோணும், அப்பதான் இவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தோணும், அவங்கிட்ட போலான்னு தோணும். இப்படியே எதெல்லாம் வரும் தவிர, இதுதான் என்னோட வாழ்க்கை, இதுதான் என்னோட மேன்மை, இங்கதான் எனக்கு சக்சஸ் இருக்குது, இங்கதான் லக் இருக்கு, இங்கதான் என்னோட வாய்ப்பு இருக்குங்கிற அறிவே இருக்காது. இந்த புரிதலே இருக்காது, இந்த புத்தியே இருக்காது. என்ன காரணம்னா உங்களுடைய மனமானது இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபுல் பேட்டர்னையும் எடுத்துட்டு அப்படியே உங்க உடம்புக்குள்ளார திணிச்சிருச்சு. திணிச்சு உங்க உடம்பு அதுக்கு பழகிருச்சு. அப்ப அந்த உடம்பு பழகினாலதான் பல விதமான நோய்கள். உங்களோட எல்லா நோய்களுக்கும் காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா மொத்தமும் வயசாயிருச்சு. என்ன செய்யறது? ஒரு இடத்துக்கு போலாம்னு நினைச்சா போக முடியல, முட்டு வலி. ஒரு பொருளை டக்குன்னு செஞ்சிடலாம் நினைச்சா செய்ய முடியல, இடுப்பு வலி. தலையெல்லாம் சுத்துது. மொத்தத்துல ஏதாவது ஒரு நோய். இந்த நோய்க்கு பின்னாடி எல்லாமே இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. உங்க உடம்பு உங்களோட நெகட்டிவ் மூலமாக இப்படி ஒரு விஷயத்த பழகிருச்சு. இப்படி ஒரு விஷயத்துக்குள்ளார உங்க உடம்பு போய் சிக்கிருச்சு. அதனால பொறாமை, சந்தேகம், சம்பந்தமே இல்லாம சந்தேகம், இதெல்லாம் உங்களுக்குள்ளார போய் 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 உங்க வாழ்க்கை நிறைய விஷயங்கள்ல சகிக்க ஆரம்பிச்சது. சகிச்சா என்ன ஆகும்? சங்கடங்கள் வரும் இல்லையா? சங்கடங்கள் வந்தா என்ன ஆகும்? சோகம் வரும். சோகம் வந்தா என்ன? துக்கம் வரும். துக்கத்துல இருந்தா என்ன? நெஞ்சு அடைக்கும், நெஞ்சு வலிக்கும், ஹார்ட் அட்டாக். 40 வயசுலயே ஹார்ட் அட்டாக். எல்லாம் காரணம் என்னன்னா, எனக்கு நடக்க மாட்டேங்குதுங்கிற ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே விஷயம்தான் இதுக்கெல்லாம் காரணம். உங்க உடம்ப நீங்க எப்ப இதுக்குள்ள பழக்கிறீங்களோ, உங்க உடம்பு பழகுதோ, நோய்களாக மாறுகிறது, நோய்களாக பிரதிபலிக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? எங்க இருந்து வரணும்? எங்க சரிப்படுத்தணும்? இல்லையா? நம்ம என்ன பண்ணோம்? நான் எனர்ஜி டவுனா இருக்கிறேன், என்னால பெட் அவுட் எந்திரிக்க முடியல. எந்திரிக்கும் போது எனக்கு என்னமோ தோணுது. ஆனா அதுல ஒரு சுகம் இருக்கு தெரியுங்களா? நான்
அந்த சுகத்தை நான் அனுபவிக்கிறேன்னு தெரிஞ்சுதுன்னா நான் எனக்குள்ள ஒரு விஷயத்த செஞ்சுக்குவேன். செருப்பை கழட்டி கொடுப்பேன் என்னோட எனர்ஜிக்கு. செருப்பை கழட்டி அடி செம சாத்து கொடுப்பேன். நான் எனக்குள்ள நானே கனவுல செஞ்சுக்குவேன், என்னோட நினைவுகள்ல செஞ்சுக்குவேன். நான் படுத்துட்டு இருக்கிறேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு தூக்கம் வருது, அப்புறம் நல்ல கனவு வருது. அந்த கனவு வரும்போது ரியலைஸ் பண்ணி அந்த கனவை போட்டு அடி 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 அடிக்கிறது. டேய், நீ திரும்பி வந்த வாழ்க்கையில நீ முடிஞ்ச அப்படின்னு அவனை போட்டு மிதி மிதி மிதிக்கிறது. அப்போ ஜென்மத்துல அந்த தூக்கம் வராது. துரத்திடணும் அந்த நெகட்டிவ. நீ எனக்கு நல்ல சுகமான கனவுகளை தரையா, என்ன நீ கஷ்டப்படுத்துற, என்ன அசிங்கப்படுத்துற, என்னோட வாழ்க்கைய அழிக்கிறேங்கிற உங்களோட எதிரிய நீங்க உணர்ந்தே ஆகும். எப்ப இந்த ரியலைசேஷன் வரலையோ நம்ம முன்னேற முடியாது. தூக்கம் தான் வரும். நல்லதை செய்யலாம்னு நினைச்சா டயர்டு வரும், உடம்பு சோர்ந்து போகும், இடுப்பு வலிக்கும், அல்ல வலிக்கும், குண்டி வலிக்கும், எல்லாம் வலிக்கும். உங்களுக்கு எல்லாம் வரும். அப்பதான் ஓடணும். ஒரு அத்லெட்டிக் ஜெயிக்கிறது எங்க தெரியுமா? ஓடி 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 மசில்ஸ் ஏறி, அந்த மசில்ஸ் கிராம்ப் ஆகி, அந்த கிராம்ப் ஸ்ட்ரக் ஆகி, அடுத்த கால் வச்சீங்கன்னா நீ செத்தடா, வலி உயிர் போயிருந்தா அப்படின்னு நினைக்கும் போது அந்த கோச்சு கொடுப்பாரு அதே இடத்துல அடி. எங்க கொடுப்பாரு அடி? இந்த கிராம்பான மசில்ஸ்லயே அடிப்பாரு. ஓடு ஓடும்பாரு. இதுதான் வாழ்க்கை. நீ எப்பெல்லாம் நெகட்டிவ்ல அந்த எனர்ஜி லாஸ்ல இருக்கிறையோ, உன் உடம்பு சொல்ல தூங்கு, கனவு காணு, உனக்கு இங்கதான் நிம்மதி இருக்குன்னு சொல்லும். அடி அடி, அத உத. உன் வாழ்க்கையில அந்த தூக்கத்தை எப்ப நான் எனக்கு டயர்டு வருதோ, எப்ப நான் சோம்பேறியா ஃபீல் ஆகிறனோ, எப்ப என்னோட வாழ்க்கை ஸ்லோ ஆகுதோ, எங்க நெகட்டிவ் எனக்கு வருதோ அந்த இடத்த நான் அடி அடின்னு அடிப்பேன். இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் எழுதி வச்சுங்க, 6 மாசத்துல நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிருவேன். உன்னை எவனும் தடை செய்ய முடியாது, யாராலையும் நிறுத்தவே முடியாது. ஜெயிச்சு எல்லாத்துலயும் வெற்றியா மாறிடுவீங்க. ஆனா இதையெல்லாம் உள்ள வச்சுட்டு சாக்ரிஃபைஸ், சகிப்புத்தன்மை, கன்ஃபியூஸ்டு லைஃப், இடுப்பு வலி, அந்த நோய், இந்த நோய், கேன்சரு, உலகத்துல இல்லாத எல்லா நோயும் உனக்கு தான் இருக்கும். சின்ன வயசா இருக்கும், சகல நோயும் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்குள்ள நம்ம பழகின பழக்கம், நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம ஒருங்கிணைத்து மலை மாதிரி தூக்கிட்டு, சஞ்சீவனி மலையை தூக்கிட்டு நட. நீ வியாதி மலையில தூக்கிட்டு நடக்கிற, உன் முதுகுல தூக்கி வச்சிருக்கிற. சிந்திக்க வேண்டாமா? புரிய வேண்டாமா? ஓவர் தாட்ஸ் இல்லையா? ஓவர் திங்கிங். ஏதோ உட்காந்து மலையை முறிக்கிற மாதிரி எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. இந்த கனவுல மெயினா வர்றதே ஓவர் தாட்ஸ் தான், ஓவர் திங்கிங் தான். எங்கெல்லாம் நீ வலியறையோ, எங்கெல்லாம் ஓட்ட விழுந்து உன்னோட எனர்ஜி வெளியே போகுதோ, அங்கெல்லாம் உன்னோட லாசேஜ் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு அது தெளிவா புரியணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஓடிட்டு இருக்கிற மோட்டரை நிறுத்தணும். கண்டிப்பா அதை செய்யணும். ஸ்டக்கா தான் இருக்கும், வலிக்கும், கஷ்டமா இருக்கும், தொட்டா கரண்ட் அடிக்கும், எல்லாம் ஓகே தான். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன், நான் நிறுத்துவேன். என்னோட ஓவர் தாட்ஸை, ஓவர் திங்கிங்க, ஓவரான பயத்தை, எனக்குள்ள இருக்கிற வலிகளை, எனக்குள்ள இருக்கிற பொறாமைய, எனக்கு கண்ணு வேர்க்கிறத, அவன் நல்லா இருக்கான்னு நினைக்கிறத, அவன் மட்டும் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறத நிறுத்திடுவேன். நான் நிறுத்துவேன். நான் அங்க ஸ்டாப் வைப்பேன். அங்கிருந்துதான் என்னோட அந்த பேரிகார்டு, அந்த சுவரை நான் தான் எழுப்பி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வேணும். எப்ப இந்த தெளிவை உங்களுக்குள்ளார நீங்க கொண்டு வரீங்களோ, உங்களோட ஓவர் தாட்ஸ், ஓவர் திங்கிங், ஓவர் நாலேஜ்,
அதே மாதிரி மற்ற மனிதர்கள், உங்களோட உற்றார் உறவினர்கள், உங்களோட வாழக்கூடிய நபர்கள் நல்லாகும் போது உங்க கண்ணு வேக்குது பாத்தீங்களா? உங்க மனசு ஒரு கில்ட்டி ஃபீல் கொடுக்குதுல்ல, ஒரு கம்பேரிசன் கொடுக்குதுல்ல, இந்த கருமத்தை எல்லாம் இருக்கவே கூடாது. வெறித்தனமா இருக்கணும். நான் ஒருத்தன்ட்ட சண்டை போடுவேன்னா என்கிட்ட தான் நான் சண்டை போடுவேன். ஒருத்தன் சண்டை போடுறதுன்னா என்கிட்ட தான் நான் சண்டை போடுவேன். என்கிட்ட தான் நான் திட்டுவேன். என்னத்தான் திட்டுவேன். எதனால? நான் தான் சரியாகணும். நான் தான் விடணும். நான் தான் மாறணும். நான் ரொம்ப போராடி இருக்கிறேங்க. ஒருத்தர் வந்து துபாய்க்கெல்லாம் போய் இங்க நல்லா செட்டில் ஆயிட்டாரு. நம்ம உறவு தான். அவரை பார்க்கும் போதெல்லாம் சக்க கடுப்பு வரும். ஏன்னா நானும் வந்து 3-4 டைம் ட்ரை பண்ணேன். என்னையும் கூட்டிட்டு போ. நான் வந்து அங்க வந்து ஒரு டிச் அள்ளுற வேலையாவது செய்யறேன். கக்கூசாவது கழுவுறேன். என்னை கூட்டிட்டு போன பல தடவை கேட்டேன். அவன் அப்பெல்லாம் சரி கூட்டிட்டு போறேன். ஓகே. இந்த மாதிரி நான் வந்து டைம் கிடைக்கும்போது போறேன். அப்படி பண்ணும்போது செய்யறேன். இப்போ பண்ணும்போது செய்யறேன்னு பொய் சொல்லி அவனே கவனிட்டான். ஆனா வெல் செட்டில்டு. சரியான லெவலு. அப்ப நமக்கு மண்டை காயுமா காயாதா? கோவம் வருமா வராதா? மனசு எரியுமா எரியாதா? அவனை பார்த்தாலே வயிறு பத்திக்கிட்டு எரியுமா எரியாதா? ஆனா அவன் மட்டும் நல்லா இருக்கிறான். நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். நம்ம இந்தியாலயே இருக்கிறோம். நமக்கு வாய்ப்புகளும் கிடைக்கல. டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஆச்சு. உண்மைத்தான் நான் சொல்றேன். எனக்கு அவனை பார்த்தாலே நான் நிம்மதி இல்லாம ஆயிருவேன். அவனை பார்த்தாலே எதையாவது கொலை வெறியில் இருப்பேன் நான். அப்ப நான் என்ன சரிப்படுத்துறேன், என்ன நான் கண்ட்ரோல் பண்ண என்னன்னா, டேய் உன்னோட வாழ்க்கையோட அழிவே இவன் தான்டா. இவனை ஒருத்தன் தான் உன் வாழ்க்கையில உன்னோட உயர்வை, உன்னோட முன்னேற்றத்தை தடை பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். நான் ஏன் அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா? இயலாமைய எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கிறேன் நானு. அவன் நல்லானா அவன் வாழ்க்கையில அவன் ஏதோ பண்ணியிருக்கிறான், நம்மளை அவாய்ட் பண்ணியிருக்கிறான், என்னமோ பண்ணியிருக்கிறான். ஆனா எனக்கு கண்ணு வேர்க்குது, அவனை பார்த்தா டென்ஷன் ஆகுது, அவனை பார்த்தா கம்பேரிசன் பண்ண என்னடா லைஃப்னு தோணுது. நிறைய நெகட்டிவ்க்கு அவன் ஒரு ஆள் தான் காரணம். இத்தனைக்கும் நம்ம ஒரு கூடயே இருக்கிற ஒரு நபர். நம்ம சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சஜஸ்ட் கூட நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்போம். ஆனா அவனை பார்த்தா ஆள் மனதுல நம்மளோட சப்கான்சியஸ்ல ஒரு சரியான பிக்சர் ஓடுது. ஸோ அதை கட் பண்ணேன். அப்பா இந்த படத்தை கட் பண்ணி விடணும் ஐயா. பிரச்சனையே இவன் தான். இந்த சாமி தான் முன்னாட வந்து நிக்கிறான். இவன் தான் என்னை போட்டு பழி தெடுக்கிறான். இவன் தான் என்னை போட்டு கஷ்டப்படுத்துறாங்கிறத ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் அவனோட சிந்தனைகளை, அவன் மேல இருக்கிற தாக்கங்கள், அவன் மேல இருந்த கோபங்களை அதெல்லாம் கம்ப்ளீட்டா மன்னிச்சு ஐயோ என்னை விட்டு போயிரு. தயவு செஞ்சு நீ யாரோ நான் யாரோ, நீ ஒரு மோசம், நீ வேற நான் வேற அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி வெளியெடுத்தேன். வாழ்க்கையில் அப்பதான் உண்மை புரிஞ்சுது. அமைதி, சந்தோஷம், பீஸ்ஃபுல்னஸ் இங்கதான் இருக்குதுங்கிறதே. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், எவனோ என்னமோ செய்யறான், எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். கிடையவே கிடையாது. உங்களோட எல்லா நெகட்டிவ்க்கும் உங்க பக்கத்துல இருக்கிறவன் தான். உங்க அம்மா தான் காரணம், உங்க அப்பா தான் காரணம். நம்புவீங்களா? உங்க நெகட்டிவ் காரணம் உங்க அப்பாங்க, உங்க அம்மாங்க, உங்க பாட்டிங்க, உங்க ஒய்ஃபுங்க, உங்க ஒய்ஃபோட அம்மாங்க. ரொம்ப டீப்பு. நமக்கு புரியல. நமக்கு தெரியல என்ன பிரச்சனைன்னு நமக்கு புரியல. என்ன இங்க நடக்குதுன்னே புரியல. இந்த ஒரு கம்பேரிசத்தை, இந்த ஒரு நிகழ்வை நம்ம சரியா இந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஓவரால் ஓரளவுக்கு ஒரு இப்பவே நீங்க இந்த சிந்தனையை வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு 10-20% சரியாயிடும். இது பயங்கரமான சீக்ரெட் இது. இந்த கிளாஸ் வந்து யாரெல்லாம் வீடியோல பாக்குறீங்களோ, யூடியூப்ல பாக்குறீங்களோ, தயவு செஞ்சு உங்க சுத்தி இருக்கிறவங்க மேல யார் மேல நீங்க செம காண்டா இருக்கிறீங்கன்னு பாருங்க. யார் வந்து பார்த்தா உங்களுக்கு சங்கடங்கள் வருதுன்னு பாருங்க. யாரை பார்த்தா உங்களுக்குள்ளார வந்து உங்களையே நெகட்டிவா உங்களோட எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. அந்த நபரை உங்க வாழ்க்கையில இருந்து மொத்தமா எடுத்துருங்க. உங்களோட என்ன சஜஷனுக்கோ
உங்களோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கோ உங்களை வாழ வைக்கக்கோ இந்த நபரோட எதுவுமே எனக்கு தேவையில்லை. நீ என்கிட்ட நல்லதும் கேட்க வராது, கெட்டதும் கேட்க வராது. கொஞ்ச நாளைக்கு அவனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அந்த பக்கம் திரும்பி கூட அவனை முகத்தை கூட பாத்துறாதீங்க. நிறைய விஷயம் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த இடத்த விட்டு நீங்க வெளியே வந்தாதான் உங்க வாழ்க்கை சரியாகும். வேற வழியே கிடையாது. அப்ப அந்த மனிதரை, அந்த இடத்த, அந்த சூழலை கம்ப்ளீட்டா மன்னிச்சிருங்க, ஃபர்கிவ் கொடுத்துருங்க, ரியலைஸ் பண்ணுங்க, வெளியே வாங்க. உங்களுக்குள்ள ஈகோ இருக்கு, புரிஞ்சுங்க. ஈகோ இருக்கு, பிரச்சனை அதுதான். தாழ்வு மனப்பான்மை இருக்கு, அதுதான் பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் வேற எவனோ அம்பானி அதானி எல்லாம் கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க தான் உங்களோட எமோஷனலுக்கு காரணம். ஸோ அந்த நபர்கள்ல தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே ஆலோசனை பண்ணணும். நம்மளை சுத்தி இருக்கிற நபர்கள் தான் பிரச்சனையே இருக்குது. இதை ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அந்த நம்ம கூடயே இருக்கிற நபர்களை அப்படி தூக்கி 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 வெளியே போடணும். ரியலைஸ் ஆகணும். ஆனா லைஃப் மாறும். புரியுதா? புரியுதா உங்களுக்கெல்லாம்? ஆர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட்? உங்க எமோஷனோட காரணம் என்ன தெரிஞ்சிருச்சா? லீனா, வித்யா, ஆர் யூ ரியலைசிங்? ஸ்ரீதரன் சார். Yes, sir. Yes, sir. Thank you, sir. தேங்க்யூ. Yes, sir. Thank you, sir. வாழ்க வளமுடன் சார். எஸ்மா, வாழ்க வளமுடன். எஸ் சார், வாழ்க வளமுடன். ஸோ இனிமேல் யாருக்காவது கண்ணு வைக்குமா? யாருக்காவது கண்ணு வேர்க்குமா? உடம்பு கூடவே இருக்காதுங்க சார். உடம்பு கூட வேர்க்காது இல்லையா? கூடாது சார். எஸ், ரொம்ப பெரிய ரகசியங்க. நானும் எல்லாம் சொந்தக்காரன்னு டீப்பா தான் பழகுறோம். ஆனா இந்த சப்கான்சியஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட பதிவுகள், நம்மளோட அந்த ஸ்டோரேஜ், அது பின்னால வேற மாதிரி வேலை செய்யுது. சார் உங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் அரியதை போய் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க சார். நிறைய பேர் சார். ஆமா சார், நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆமா சார், நிறைய எல் செட்டில்டு. ஒன்றும் இல்லை, நம்ம சொத்தே கிடக்குது சார். எல்லாம் சொந்தக்காரன்னு சொல்லினாலதான் இன்னும் கிடைக்காம இருக்கு. பட் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்க அப்பாவை அழிச்சுது. சொத்து அங்க கிடக்குதேன்னு சொல்லி எங்க அப்பாவோட வாழ்க்கையை கேள்விக்குறியா மாறுச்சு. அப்போ எனக்கு புரியல. அவரோட வாழ்க்கை எனக்கு புரியல. என்னோட வாழ்க்கையில வரும்போது எனக்கு புரிஞ்சுட்டா அந்த சொத்து நம்ம மெதுவா நம்மளையும் எஃபெக்ட் பண்ணுதுடா. எனக்கு இவ்வளவு கிடைக்கும்னு சொன்னாங்க. மூடு போட்டு, ஐயோ சாமி, தயவு செய்து இந்த பரம்பரை சொத்தை கொண்டு வராதீங்கடா, எனக்கு அது வேண்டவே வேண்டாம், நீங்க என்னமோ சண்டை போட்டுங்க, என்ன விட்டுருங்கன்னு சொல்லி நான் ஓடி விட்டேன் அந்த இடத்துல. ஆனா அது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அப்பாவோட சொத்து, மெயின் ரோடு, ஐயோ கோடிகள்ல பணம், கோடிகளை கால்குலேட் பண்ணா அவ்வளோ கோடி. அது சும்மா ஒரே ஒரு 5 சென்ட் எடுத்ததுக்கு எத்தனை 35-40 லட்சம் என்னமோ கொடுத்தாங்க. சரி, எனக்கு வேண்டாட்ட சாமி, என்னை விட்டுருங்கடா, அது நீங்களாச்சும் உங்க சொத்தாச்சு, இன்னும் இதுலதான் இருக்குது, கோர்ட்ல தான் இருக்குது. அது கோர்ட்ல அக்கௌண்ட்ல இருக்குது. எங்க அப்பாவோட வாரிசுதாரர் சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுத்தா 40 லட்சம் கிடைக்கும். நான் அது கூட ஐயோ இவங்களோட பஞ்சாயத்தே வேண்டாப்பா சாமி அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டேன் நான். ஏன்னா இதெல்லாம் தாங்க நெகட்டிவா மாறுது. நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியுது இல்ல. நம்ம டெய்லி உட்கார்ந்து இந்த லூசு மாதிரி இதை சிந்திச்சு நான் இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறதே மறந்துட்டேன். நம்ம என்ன செஞ்சா இன்னைக்கு பொழப்பு நடக்குங்கிறத மறந்தாச்சு. அதுக்கு பதிலா இந்த நினைவுகளையும் இந்த சிந்தனைகளையுமே சிந்திச்சுட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தேவையில்லாம நம்ம டைம அது திங்குது. ஆனா நமக்கு டெய்லி ப்ராசஸ். இப்போ நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, நீங்க ரோபோ, தலையில போனா அடிச்சுட்டே இருக்கணும். ஒரு விஷயம் சார். எஸ்,
சார் பெங்களூர்ல எங்க சொந்தக்கார் வந்து ஒரு ஆ, மேரேஜ் போனவன் தான் நடந்தது. அந்த ம், மேரேஜுக்கு கூட அவுட்டோர், அதாவது டெக்கரேஷனே 1.5 கோடி சார். ஆ, டெக்கரேஷன் மட்டுமே 1.5 கோடி. 20 வகையான ஸ்வீட் ஆ, ஸ்வீட் மட்டுமே 20 வகையான ஸ்வீட்டு. தோசை 15 வகை தோசை. ஆ, பஃபே சிஸ்டம். ஒவ்வொருத்தருக்கும் வந்தவங்களுக்கு 5000 பேர் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 1 கிலோ ஸ்வீட், நெய் ஸ்வீட், நெய்யிலேயே செஞ்சது. வெரி ஆ, வெரி காஸ்ட்லி ஸ்வீட்டு. ஆ, வித் ஒரு பேக்னா இந்த ஆ, பேக், லெதர் பேக். ஆ. அந்த மாதிரிலாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அப்போனா வந்து கல்யாணத்துக்கே அவங்க 5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சார். ஆ. ஆனால் அவங்களோட ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரில. மனசுக்குள்ள ஒரு கவலை இருக்குதா? என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இல்லைன்னு, நம்மளால இது நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு ஒரு சங்கடம் இருக்குதா? இப்போ இது இது வந்து எனக்கு இது ஃபயர் ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாக. ஆ, ஆனால் ஃபயர் ஆயிடுச்சு, ரிட்டர்மெண்ட் ஆயிட்டு இதெல்லாம் வந்து சாதிக்க முடியுமான்னு ஒரு பார்த்தீங்களா? மனசுல. இப்போ 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 என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, ஸ்ரீதரன் சார் மட்டும் இல்லை, இவருக்குள்ளார இன்னொரு ஆள் வந்துட்டாரு. அவர் யாரு? பெங்களூர்காரர். இவரு கூட இருக்கிற எல்லா ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டையும் வாங்கி நல்லா வாழ்ற இவரோட இன்னொரு ஃப்ரெண்டு, அவர் பேர் ரோமோ, ராமோ, சோமோ, யாராவது ஒருத்தர். இப்போ ஸ்ரீதரன் சார் 3 பேர் ஆயிட்டாங்க. ஸோ நம்ம படுத்து தூங்குறோம், பெட் அவுட்டை எந்திரிக்கணும்னு நினைக்கிறோம். இவர் மட்டும் எந்திரிச்சா பத்தாது, இந்த 2 பேர்த்தையும் சேர்த்து தூக்கி விடணும். இப்பதான் அந்த பெட்ல இருந்து எந்திரிக்க முடியும். நீங்க நடந்தா இந்த இன்னொரு 2 பேருக்கு இவருக்கு மேல சேர்ந்துட்டாருன்னு வைங்க, இவரோட சிந்தனையில மொத்தம் ஒரு 5 பேர்த்தோட மனநிலை இவருக்குள்ளார வாட்டி வதைக்குதுன்னா, இவர் 5 ஆளு. ஸோ இந்த 5 பேர்த்த தூக்கிட்டு ஒரு படிக்கட்டு ஏறி இறங்குனா முட்டு வலி வருமா வராதா? 5 பேர்த்த தூக்கிட்டு குமிஞ்சா உங்களுக்கு முதுகு வலி வருமா வராதா? நீங்க அந்த 5 பேர்த்த தூக்கிட்டு கொஞ்சம் ஓவரா நடந்தீங்கன்னா உங்களுக்கு காய்ச்சல் வருமா வராதா? உங்களுக்கு இந்த 5 பேர்த்துக்குமே சாப்பாடு போடாம பசியில இருந்தா உங்க தலைவலி வராம இருக்குமா இருக்காதா? புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு ஆளா இருக்கிறது இல்ல, 5 பேரா இருக்கிறோம். 5 தலையா இருக்குது. 10 தலை ராவண மாதிரி இருக்கிறோம் நம்ம. 10க்கும் 10 மேட்டர் கொடுக்கணும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆவீங்க? டயர்ட் ஆவீங்களா? கஷ்டப்படுவீங்கல்ல? ரிஸ்க் இருக்கும்ல உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்ப இத்தனை மனுஷனை தூக்கிட்டு நம்ம நடக்கலாமா? நடக்கக்கூடாது இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ். லீனா வித்யா, இந்த கிளாஸை பத்தியும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணீங்க, என்ன உணர்ந்தீங்க? சார் மார்னிங் நம்மளோட டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்றோம். ஆனா அது ஏன் செயலுக்கு வர மாட்டேங்குது, என்ன பிளாக்கா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுது சார். எஸ். அண்ட் உதயகுமார். கேரி பண்ற ஆ, ஒவ்வொரு தாட்டும் ஒரு தாட் கிடையாது, ஒரு பர்சனை நம்ம கன்சிடர் பண்ணனா ஈஸியா இதை களைய முடியும் அப்படின்றது புரிஞ்சுது சார். எஸ். அண்ட் அது மாதிரி நமக்கு சோம்பேறித்தனம் வரும்போது, லேசினஸ் வரும்போது எதனால வருதுன்னா நம்மளோட ஒப்பீனியன்ஸ் கம்பேரிசன்னால நம்ம பிளாக் ஆகுறோம். அந்த பிளாக்க, அந்த நெகட்டிவ் தாட் வரும்போது நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனோட ப்ராக்டிஸ் தான் வந்து நம்ம மற்ற தாட்ஸை வந்து கேரி பண்ணாம அது அந்த தாட்ஸை தாட்டா பார்க்காம பர்சனா பார்த்தா நம்மளோட ட்ரூ செல்ஃபை வந்து நம்ம ஈஸியா வந்து யூனிக்னஸை வந்து ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றது புரிஞ்சுது சார். எஸ். அந்த நபர்களை எல்லாம் நம்ம இருந்து மாற்றணும், நம்ம சிந்தனையிலிருந்து எடுக்கணும், நம்ம கூட இருந்து மாற்றணும். அவங்க கூட வாழ்ற வாழ்க்கைய நம்ம அந்த வலிய, அந்த சகிப்புத்தன்மையை மாற்றணும். எல்லாம் சரியாயிடும். சார் ஸோ ஒரு நிமிஷம் இதுக்கான எஸ்மா.
சார் நம்மளோட யூனிக்னஸ் இது அப்படின்னு நினைச்சு நம்ம ஜாலியா இருந்தா கூட மத்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது சார். அவங்க நம்மளை தூக்கிட்டு நடக்கிறாங்க. அவங்க நம்மளை தூக்கிட்டு நடக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்களுக்கும் பல நோய்கள் வரும். இதை நம்ம அழகா தெரிஞ்சிட்டோம்னா சிரிச்சிட்டு இருப்போம் நம்ம. ஏன் நீ நோயாளியாக மாறுவது உனக்கே தெரியலன்னு சொல்லி நமக்கு புரிஞ்சிருச்சு. நமக்கு பெரிய புரிதல் வந்துருச்சு. அப்ப நம்மளை கேலி பண்ணவோ நம்மளை கஷ்டப்படுத்தவோ யாராவது ஏதாவது செஞ்சா, சூப்பர்ரா நீ என்னையா கேலி பண்ற, நாளை காலையில உனக்கு தலைவலியில நீ படாத பாடுபட போற. ஏன்னா நீ என்ன தூக்கி தலைக்குள்ள வச்சுட்ட. எஸ் ஆர் நோ? என்ன தூக்கி உனக்குள்ள போட்டுட்ட. 2 பேர்த்தையும் சேர்த்து என்னடா எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் நீ வச்சுக்க தானே ஆக போகுது. இது தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, வெரி வெரி குட், நீ தான் அனுபவிக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி பர்சனுக்கு நம்ம எப்படி சார் ஹெல்ப் பண்றது? அது நம்ம வந்து நம்மளோட இஎஃப்டி மூலமா ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. எப்படின்னா நான் சொன்னதுதான், அனுகிரகம், லக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கணும். நம்ம தேடி ஓடனா கிடைக்காது. இதுவும் நமக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எவ்வளவுதான் சம்பாரிச்சிடலாம், நல்லா இருக்கலாம், பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னா அது வந்து ஆக்சுவலா நடக்காது. என்ன காரணம்னா நம்ம வந்து ஒரு குரங்கு. நம்மளோட மனசு வந்து ஒரு குரங்கு. இந்த குரங்கு இன்னைக்கு இந்த கிளாஸ்ல உட்காந்துருக்கும், இன்னொரு 2 நாளைக்கு அப்புறம் இன்னொரு கிளாஸ்ல போய் உட்காந்துருக்கும். அந்த குரங்கு ஒரு ஒழுக்கமா ஒரு இடத்துல இருக்காது. சோ அதனால இப்படி ஓடிட்டே தான் இருக்கும் இந்த குரங்கு. அந்த குரங்க நம்ம சரிப்படுத்துறது, அந்த குரங்குக்கான விஷயத்த கொடுக்கறதுக்கு, அந்த எல்லையில்லாம சிந்திக்கிற சிந்தனையை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் வேணும். நம்ம வந்து நம்ம எப்படி சொல்றது, அதுவா நம்மள ஒரு கூண்ல டடால்னு பிடிச்சி அங்க ஓரமா வைக்கிற மாதிரி ஒரு ரொபாட்டிக்கான ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள இருக்கணும். ஒரு ஏஐ டூல் இருக்கணும். அப்ப அது வந்து இப்படின்னு கொஞ்சம் சொல்றதுக்குள்ள அது பெருசா எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்தா தம்பி வச்சுக்கோ, சாட் ஜிபி மாதிரி கொடுத்துடணும். அப்படி ஒரு லக்கு, ஒரு ஆட்டோமேஷன், ஒரு ஏஐ நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம வாழ்க்கை மாறும் ஈஸியா. ஏன்னா நம்ம தான் இங்க 2 நாள் செய்யறதுக்குள்ள 3ஆவது நாள் போர் அடிச்சிருமே. நீ இதையெல்லாம் தொடர்ந்து செய் அப்படின்னா 2 நாள் இந்த செய்யும், 3ஆவது நாள் எங்கேயாவது ஓடிடும் இல்லையா? நம்ம மைண்ட் அப்படிதான். நம்ம மைண்ட் ஒரு நிலையில இருக்காது. அப்ப என்ன ஆகணும்? நமக்கு ஒரு அனுகிரகம் வேணும், ஒரு ஆட்டோமேஷன், ஒரு டூல் வேணும், ஒரு நல்ல ஒரு கையில வந்து ஒரு நல்ல மந்திர கோல் இருக்கணும். ஸோ அப்ப அப்படின்னா அது ஓரளவுக்கு நடந்துரும். அப்ப நல்லா தானே இருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்கு எல்லாமே குயிக்கா நடக்கணும். அது வந்து சுகமா நடக்கணும். இது நடந்தாதான் நம்ம உடம்பு மனசு எல்லாமே ஏத்தும். அப்ப என்ன பண்ணலாம்? நம்மளோட ட்ரிக் ஒரு சின்ன ஒரு டூலு, ஒரு அந்த டூலை வச்சு லைஃப் ஆட்டோமேஷன் பண்ணிடணும். ஆட்டோமேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சக்சஸ் ஆகும். இதுதான் உண்மையான சீக்ரெட்டு. நம்ம அதுக்கு பின்னால ஓடனா நடக்காது. நிறைய கருத்துகள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ பணத்துக்கு பின்னால ஓடாத, பணம் உன்னை தேடி வருவதற்கான வழிகளை பார். நீங்க ஆட்டோமேஷன் சிஸ்டம். உறவுகளுக்கு பின்னால நீ ஓடாத, உறவுகள் உன்னை தேடி வர்ற மாதிரி நீ இருந்துக்க. பாத்தீங்களா? இது ஆட்டோமேஷன் சிஸ்டம். இது நடக்கணும். இது நடந்தாதான் நீங்க வெற்றியாளராக மாற முடியும். அமைதி எங்கே, நிம்மதி எங்கே, நிம்மதி பாட்டு பாடினா நிம்மதி கிடைக்குமா? வாழ்க்கை பூரா எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அந்த நிம்மதி உங்களை தேடி வர வேண்டும். ஆட்டோமேஷன் சிஸ்டம் இல்லையா? ஓகேவாமா? கரெக்டா ஐடியா? எஸ் சார். அப்படி நடந்தா நல்லா கன்ஃபியூஷன் போயிருச்சா? எப்படிமா? Don't chase, attract. Don't chase your life. Just be attract. இல்லையா? நம்மளே ஆல்ரெடி கண்ணாடி.
ஒரு ஃபிளாஷ் அடிச்சு விட்டா போதும்ல, சூரிய ஒளி நமக்குள்ள வந்து வெளியே போயிருமில்ல. வெரி சிம்பிள் இல்லையா? நம்ம அழகான கண்ணாடி பெரிய ஒளியை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். சூரிய ஒளியில அப்படி லைட்டா திருப்பி காமிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒளி உள்ள வந்து பிரகாசமாக மாறிடும், ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நமக்கு அது புரியாம நம்மகிட்டயே மெர்க்குரி இருக்கு, நம்மகிட்டயே பிரதிபலிப்பு இருக்கு, நம்மகிட்டயே கண்ணாடி இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனா பிரயோஜனப்படுத்த மாட்டேன். நான் அடுத்தவனை தான் பார்ப்பேன். அவன் என்ன பண்றான், அவன் ஏன் அப்படி இருக்கிறான், எப்படி அப்புறம் போய் இங்க ஜோதி வர்றது இல்லையா? எங்க இங்க போய் லைட் எரியறது, எங்க பிரகாசிக்கிறது? பிரகாசம் வேணா கையில பிடிச்சிக்கலாம், வா தம்பி கூட கொஞ்சம் டிராவல் பண்ணுன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கிளாஸை பத்தியும் நம்ம ஜாயின் பண்றதை பத்தியும், உங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணனால உங்க வாழ்க்கை என்னவாக மாறுச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை பத்தியும் யாராவது எல்லாம் பேசுங்க. இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு பேசுங்க. யார் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்க பேச போறீங்க? எஸ், பேசுங்கம்மா. சார் இந்த செஷன் அட்டன் மைக் ஆஃப் ஆயிருச்சு. இல்ல உங்க மைக் ஆஃப் ஆயிருச்சு. லீனா வித்யா, உங்க மைக் ஆஃப் ஆயிருச்சு. சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு கேக்குதா? இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. செஷன் வர்றதுக்கு முன்னாடி யாருன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசினாலே எனக்கு அங்க பயம் இருக்கும் சார். பயந்து வெளியே வந்து சார், எதனா ஒரு மீட் இருந்தாலோ எனக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சா நான் பேசுவேன். ஆனா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னாலே எனக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ வெரி லோ கான்ஃபிடென்ட், செல்ஃப் எஸ்டீம், கிளாரிட்டி இருக்கும். ஆனா அதை வந்து அப்ளை பண்ண தெரியாது. நம்ம கரெக்டா தான் இருக்கோன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ நீ கரெக்டா தான் இருக்க, நீ சரியா தான் இருக்க, யூ ஆர் யூனிக் அப்படின்ட்டு அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது உங்க செஷன் சார். அது வந்து நம்ம இது சின்ன விஷயமா தெரியலாம், பட் வந்து ஒவ்வொரு நாளும் சர்வைவ் ஆகிறதுக்கு இந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். சர்வைவ் ஆகிறதுக்கே முக்கியம்னா சக்சஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியம் இல்லை சார். ஸோ நான் இப்போ சர்வைவ் ஆகிறதுக்கும் நான் என்னோட லைஃப்ல வந்து சக்சஸ் பார்க்க நான் ஒரு ட்ரை எடுத்துட்டு இருக்கிறதுக்கும் காரணம் ஜியோஜி ஹீலிங் ஹப் நீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு செஷனுமே இது எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த சேஞ்சஸ் வந்து நிறைய பேருக்கும் நடந்திருக்கும். எதர் பொருளாதாரமோ இல்ல ஏதோ ஒரு விஷயமா நடந்திருக்கும். பட் எனக்கு வந்து இது லைஃப் சேஞ்சிங் செஷன் தான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா சார் என்னோட லைஃப் ஃபேஸ்ல ஒரு முக்கியமான ஃபேஸ்ல எனக்கு இந்த செஷன் கிடைச்சது. சர்வைவிங்ன்றது பெரிய விஷயம். ஒரு சூசைடல் பாயிண்ட்ல இருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் தான் சர்வைவிங் வரும், அதுக்கு அடுத்துதான் சக்சஸ் வரும். ஸோ நான் பேசிட்டு இருக்கிறது சர்வைவிங் பாயிண்ட். ஸோ அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது என்னால உணர முடியுது சார். கண்டிப்பா நான் இதை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு நான் வருவேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். கங்க்ராச்சுலேஷன். உங்களோட வாழ்க்கை இன்னும் நல்லா சிறக்கட்டும். நல்ல பயிற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிங்க. ஓகே ஓகே, வேற யாராவது பேசுறீங்களா? மைக் ஆன் பண்றீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஜியோஜி காலை வணக்கங்கள். இங்க அங்க என்ன டைம்? இங்க இப்ப 5:45 சார். 5:45 ஆச்சு. டியூட்டி 6 o'clock. ஆமா சார், கிளம்பியாச்சு. கிளம்பிட்டே இருக்கேன். சரிங்களா சார். அதனால சார் இன்னைக்கு காலையில அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, நாளையில இருந்து அதை அட்டன் பண்ணிடுவோம் சார். கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம். ஏன்னா காலைல 3:30 மணின்றப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணிக்குவோம் சார். அப்புறம் உங்க கிளாஸ் வந்து மேடம் இப்போ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி சர்வைவல்ல இப்போ நாங்கள்லாம் அந்த ஜோன்ல இருக்கோம் சார். ஸோ இதுக்கு அடுத்தது தான் சக்சஸ்ன்ற ஜோனுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சர்வைவல்ல இருந்து சக்சஸ் ஜோன் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடுவோம் சார். ஏன்னா அந்த நிறைய சேஞ்சஸ்
எப்படி நடக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கிளாஸ் வந்து நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு சார். ஸோ அதனால அதை ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் அந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், தாராளமாக நம்மளால பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் அடுத்தவனை பற்றிய நெகட்டிவ் தாட், அடுத்தவன் நம்மளை என்ன சொல்லுவான்ற நெகட்டிவ் தாட், இந்த ரெண்டுமே இல்லாமல் இருந்ததுனாலே நம்மளை வந்து பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும் சார். ஸோ நம்ம வந்து அதை நோக்கி தான் போகணும். ஏன்னா அடுத்தவங்களோட விமர்சனம் இதுக்கு வந்து நம்ம நல்லா இருந்தாலும் விமர்சனம் பண்ணோம், நல்லா இல்லாட்டியும் விமர்சனம் பண்ணோம். அதனால அடுத்தவங்க விமர்சனத்தை பத்தி கவலையப்படக்கூடாது சார். நம்மளோட பாயிண்ட் என்ன, நம்ம எதை நோக்கி போறோம், நம்மளோட கோல் என்னன்றதை மட்டும் நம்ம பார்த்தோம்னா we are very well success person சார். ஸோ அந்த இதை கொடுத்ததுக்காக ஜியோஜிக்கு நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே, நம்மளோட இந்த விவோ 2432 யாருன்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சேட் பாக்ஸில் நீங்கள் போட்டாலும் சரி, உங்கள் பேர் மட்டும் போட்டால் போதும், இல்லை உங்கள் மொபைல் நம்பர் போட்டால் போதும். விவோ 2432. உங்களுக்கே உங்கள் இது தெரியலையான்னு தெரியல, ஜஸ்ட் உங்கள் வீடியோவில் இல்லைன்னா இந்த வாய்ஸை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. நிஷா, சூப்பர்மா, தேங்க்யூ நிஷா. ஓகே, 9360073793. ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆல்ரெடி நம்மளோட இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்து நம்மளோட என்கொயரியில் வந்திருந்தாங்க. நானும் அவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தேன். ரொம்ப நன்றிம்மா. நம்மளோட வகுப்பு உங்களோட பல மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு படிக்கட்டாக இருக்கும். அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுடைய 37வது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றிங்க, இல்லையா சார்னோ? மாறுமாம்மா, கேரண்டி கொடுக்கலாமா? மைக் ஆன் பண்ணி சொல்லிடுங்க. எஸ், லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் தானே அது, இந்த நாள், இந்த வகுப்பு. கண்டிப்பா சார், அதுக்கு நானே ப்ரூஃப் சார். கண்டிப்பா. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மூமெண்ட்டை சரியாக யூஸ் பண்ணிங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நான் எழுதி வச்சுக்கிறேன். 3/2/26. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிடுறேன்.